Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe iftar special candy chicken. வீட்லயே ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். அதுல வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குட்டி ஸ்பூனில் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இது கரெக்டான அளவு, இது ஒரு ஸ்பூன் வரும் மிளகாய் தூள். அப்புறம் அரை ஸ்பூன் வர அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அந்த மாதிரி பிளெண்டரில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட் பீஸை. உங்ககிட்ட கட்டர் அப்படி இல்லைனா வேறு மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண பிரெட் இது எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1/4 கப் வர அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு கலருக்காக எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டிக்கை வந்து ஒரு தாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பிரெட் பீஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஸ்டிக் எடுத்து மேலே வச்சுட்டு இன்னொரு பிரெட் பீஸ் வந்து மேலே வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண மைதா பேட்டரில் இதை வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுறலாம். எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி விட்டுறலாம். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து பிரெட் பீஸ் வந்து பிஞ்சிடக்கூடாது. ரெசிபி வந்து பார்க்க தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது. செஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கம்மியான சிக்கன் இருந்தாலே போதும், நம்ம நிறைய செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லா சைடும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து அப்படியே கூட பொரிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு கூட பொரிச்சிக்கலாம். இது 1 மந்த்தாக இருந்தால் கூட அப்படியே இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப்தாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் வந்து மீடியமாகவே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ள உள்ள சிக்கனுமே நல்லா வெந்து வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே உள்ள பிரெட் பீஸ் வந்து ரொம்ப கருகி போயிடும். ப்ரௌன் கலர் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு விட்டுட்டு எல்லா சைடும் முருகினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம். ஒரு 5 பீஸ் நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட 4 பீஸ் இருந்தது. நான் அதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்யாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிப்லாக் கவரில் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில ஊருங்களில் இந்த மாதிரி கிடைக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.